ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேரியமரோட எபிசோட் 5 பார்க்கலாம். இன்றைக்கி எம்ரே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா, அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி சனம் கிட்ட வந்து கேட்குறாங்க. சனம் சொல்கிறான், இன்னும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலை முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃபீஸில் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. யாரோட சிஸ்டமும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அண்ட் யாருக்குமே கால் வரவும் மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது. ஸோ எல்லோரும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அந்த டைம் டெரன் மேடமும் வந்துட்டு, என்னாச்சு ஆஃபீஸில், எனக்கு காலும் வர மாட்டேங்குது, எந்த சிஸ்டமும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் ஜே நீ எனக்கு கால் பண்ண, அப்புறம் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சனமை சொல்கிறாங்க. உடனே சனம், நான் இந்த பொண்ணு இல்லை, என் பேர் சனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே சனம், கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அட் த சேம் டைம் இங்கே லைலாவோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கடைக்கு வந்துட்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு அவங்க பாட்டுட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, பட் பேசவே இல்லை. அட் த சேம் டைம் லைலா வந்து, அப்பா கடையோட கணக்கெலாம் இப்போ தான் பார்த்தேன், சனம் எல்லாருக்கும் கடன் கொடுத்து வச்சுருக்கா. அண்ட் நம்மளோட ஹோல்சேலுக்கு நம்ம நிறைய கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே சனமோட அப்பா, இல்லை லைலாலாம் சனமெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா, நான் எல்லா ஹோல்சேலுக்கும் காசு கொடுத்துட்டேன், நீ ஒரு 5 நிமிஷம் கடையை பார்த்துக்கோ, நான் அந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஆஃபீஸில் டெரன் மேடம் கேபின்கான எல்லா ஒர்க்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஜே அண்ட் சனம் கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கிராஃபிக்ஸ் ஒர்க்கு கொடு அப்படின்ற மாதிரி ஜேகிட்ட கொடுக்குறாங்க. ஜே வந்து கையில் ட்ரா பண்ண ஏரோப்ளைனோட பிக்சரை கொடுக்குறான். இது என்ன கையில் வரைஞ்ச பிக்சர் மாதிரி இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜே சொல்கிறான், இங்கே எந்த ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்புறம் எப்படி நாங்கள் பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஜே டெரன் மேடம் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டெரன் மேடம் ஜே கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எல்லோரும் என்ன திருப்பி பழைய காலத்துக்கே போயிட்டீங்களா? இங்கே பாரு, சின்ன குழந்தை வரைஞ்ச மாதிரி இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜே நீ அண்ட் நம்ம மற்ற க்ரியேட்டர்ஸ் எல்லாருமே மீட்டிங்க்கு வாங்க. அண்ட் இந்த பொண்ணும் அப்படின்ற மாதிரி சனமாக சொல்கிறாங்க. திருப்பி சனம், என் பேர் இந்த பொண்ணு இல்லை, என் பேர் சனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து டெரன் போயிடுறாங்க. இங்கே சேன் வந்து அவரோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்போ எம்ரே வந்து சேன் கிட்டே, ஆனால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு சிஸ்டமுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்துட்டு எல்லா சிஸ்டம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன், யார் அந்த ஐலினுக்கு நம்மளோட கேம்பெயின் எல்லாம் கொடுக்குறா அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ எம்ரே சொல்கிறாரு, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இதுதான் நேரமா அப்படின்ற மாதிரி. உடனே சேன், நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கேருந்து சனம் கவனிச்சுட்டு இருக்காங்க. சனமோட அப்பா வந்துட்டு ஹலீல் பாய்க்கு கடன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஹலீல் பாயை தேடி அவரோட கடைக்கு வராங்க. கடைக்கு வந்து அங்கே ஹலீல் பாய் இல்லை, வேறு ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஹலீல் பாய் இருக்காங்களா, அவங்களுக்கு நான் கடன் கொடுக்கணும், நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோன் வந்ததோடு நான் கடன். இந்த சைடு சனமோட அம்மா கடைக்கு போயிட்டு வராங்க. அப்போ பார்த்தா மிளகாத்தும் ஐசோனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐசோன் வந்துட்டு மிளகாத்துல என்ன சொல்லுவான்னா, அவள் வீடு அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு, நான் அந்த மாதிரி டச் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கா, ரொம்ப நீட்டாக வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போவாள். மிளகாத்திட்ட வந்துட்டு கேட்குறாங்க, மேக்கோபே மேடம் சனமோட அம்மா, என்ன சொன்னா அவள் உன்கிட்ட அப்படின்ற மாதிரி. உடனே அதுவா, உன் வீடு சுத்தமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லவும் சனமோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன சொல்கிறேன், என் வீடு சுத்தம் இல்லைன்னு சொன்னாலா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் இவங்க சொல்கிறது வேறையாக இருக்கும். அந்த மாதிரி இவங்களும் வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே சனமோட அம்மாவுக்கும் செம கோவம் வந்துடுது. சனமோட அம்மா ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க, மனசு கஷ்டப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம எம்ரேவா ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. எம்ரே ஐலண்ட் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் எல்லா சிஸ்டமையும் செக் பண்ண சொல்லியிருக்கான், ஒரு வேளை நான் உனக்கு அனுப்புகிற இமெயில் எல்லாம் கண்டுபிடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஐலின், அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் அங்கே சனம் வராங்க. சனம் வரப்போ, இரு நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி கால் வச்சுட்டு சனம் கிட்டே பேசுகிறாங்க. அப்போ சனம் கேட்குறா, அவங்க அண்ணனை நீங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன், என்ன நீங்கள் பேசுனதே ஒன்றுமே எனக்கு சரியாக வரலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு எம்ரேஸ் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த கம்பெனியை விற்க போகிறான், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சனம் கேட்குறாங்க, விற்க போகிறவரை எதுக்கு புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. எங்கள் அண்ணன் நினச்சிட்டு இருக்கான், இந்த கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு, இந்த மாதிரி புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிடிச்சா நிறையா இன்க்ரீஸ் ஆகும், அதனால ஈஸியாக விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
அதை நம்ம சனமும் நம்பிடுறாங்க. நம்பிட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போ, அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சனம் கிட்ட சொல்கிறாங்க. சனம் பாவம் எம்ரே வந்துட்டு சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி நம்ம சேனை தப்பாக நினச்சிட்டு அந்த மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத கேட்குறதுக்காக போகிறா. இங்கே இப்போ தான் நம்ம ஹேண்ட்ஸம் பாய் ஓஸ்மான் காமிக்கிறாங்க. ஓஸ்மான் யாருன்னா நம்ம ஐகானோட அண்ணன். அவர் வந்து ஒரு கறி வெட்டுற கடை ஒன்று வச்சுருக்காரு. அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஸோ அவரை பார்க்குறதுக்காகவே கறி வாங்குற மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஓஸ்மானை பார்க்க நம்ம ஐகான் வராங்க. ஐகான் வந்துட்டு அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி அவள் அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் கேட்கவும், நான் வந்து ஒரு இன்டர்நெட் சென்டர் வைக்கலான்னு இருக்கேன், அதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உஸ்மான் சொல்கிறான், உனக்கு நான் நிறைய காசு கொடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்காக நீ காசு கேட்டு கேட்டு ஃபுல்லாக பெயினாக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் கன்ஃபார்ம் இந்த டைம் நான் நல்லபடியாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்கே லைலா வராங்க. ஓஸ்மானுக்கு லைலாவை வந்துட்டு பிடிக்கும். ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓஸ்மான் லைலாவை. இப்போ லைலாவை பார்த்து என்ன லைலா அந்த கடை பக்கம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லைலா சொல்கிறா, நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்பவும் ஓஸ்மானும் ஒரு வேளை இனிமேல் நானும் வெஜிடேரியனாக மாறணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஐஹான் வந்துட்டு அண்ணா காசு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதோட வந்து உஸ்மான் அவளுக்கு காசு எடுத்து கொடுத்துட்றா. இதுக்கு மேலே உனக்கு ஒத்த பைசா கூட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறான். சனம் வந்து மீட்டிங்க்காக டீலாம் போட்டு ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு வரா. அவள் மீட்டிங்க்கு போகிற வழியில் அந்த ஃப்ளாஸ்க்கை வந்துட்டு ஏதோ செக் பண்ணிகிட்டே வராங்க. அப்படி வரப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே கிளாஸ் தானே போட்டிருக்காங்க. மீட்டிங் ஹால்லேயும் கிளாஸ் தான் இருக்குது. அதை கவனிக்காமல் அவள் அந்த ஃப்ளாஸ்க்கை பார்த்துட்டே வந்து அந்த கண்ணாடியில் மோதிடுறா. அப்படி மோதினத்தோட சேன் வேகமாக உள்ளேருந்து வெளியே வந்து சனம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சனம் வந்துட்டு சேன் ஒன்றும் இல்லை, நான் மீட்டிங்க்கு வர அவசரத்தில் வந்து மோதிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உடனே சேன் வந்துட்டு இது வந்து கம்பெனி மீட்டிங்கு, ஜென்ரல் மீட்டிங் இல்லை, ஸோ நீ தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சனம் திருப்பி கேட்குறாங்க. ஆமாம் நீ தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சனம் சொல்கிறா. திருப்பியும் கேட்குறாங்க, கன்ஃபார்ம் உனக்கு எதுவும் அடிப்படலையில அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த டீ எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டீயையும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு உள்ளே போயிட்டு குலீஸ் கிட்ட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. குலீஸ் வந்து அவளோட ஃபோனில் ஏரோப்ளேனில் போகிறப்ப ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டு அந்த சவுண்டை ப்ளே அந்த இது இந்த மாதிரி இருக்கணும், ஆபத்து வந்தால் மேலே ஏர் பேக் இருக்குது, ஆக்சிஜன் பத்தலைன்னா அதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த ஆடியோவை போட்டுவிட்டுட்டு அவள் சைகை மட்டும் காமிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே நம்ம குலீஸ் போதும் நீ போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.